வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தேர்தல் கூட்டணிகள் ஓரளவு செட்டில்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும், இன்னமுமே வந்துட்டு அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள பல முட்டல் மோதல்கள் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பா திமுக கூட்டணி நாங்க ஆரம்பத்துல இருந்தே பல தேர்தல்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவான கூட்டணியோட நாங்க சந்தித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே, புதுசா வந்து நெறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் இந்த மாதிரியான கட்சிகள் இணைந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள், கருணாஸ் மாதிரியான அமைப்புகள் இன்னும் நெறைய பேர் வந்துட்டு சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்து சீட் ஷேரிங் எப்படி குடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக இவர்கள் எல்லாருமே போன முறை போட்டியிட்டதை விட அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. எல்லாருமே +1 அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது மதிமுகல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து தேமுதிக வரைக்கும் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு அங்க பிரச்சனைகள் இருக்குது. ஸோ போன முறை போட்டியிட்டதை விட இந்த முறை தொகுதிகள் குறைவா தான் கிடைக்கும் அப்படின்றத திமுக சொல்லிட்டாங்க கூட்டணி கட்சிகளுக்கு. திமுகவுமே வந்து போன தடவை போட்டியிட்டதை விட சில இடங்கள் குறைவா தான் போட்டியிட போறாங்க. ஆனா அவங்க 170 இடங்கள்லயாவது போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் காங்கிரஸ் அவர்கள் 41 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்புறம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்த KC வேணுகோபால் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து அந்த லெட்டரை கொடுத்தாரு. ஸோ வாங்கி பார்த்தவரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. நாங்க இங்க தனியா நின்னாலே ஜெயிச்சிடுவோம். ஆனாலுமே பிஜேபி மாதிரியான கட்சிகள் இங்க வளரக்கூடாது அப்படின்றதுனாலதான் வலுவான ஒரு கூட்டணியோட தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட முரண்பாடு ஏற்பட்டு அவங்களோட சண்டை போட்டு அவங்களும் வளராம காங்கிரஸும் வளராம இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க செய்யணும்னு நினைக்காதீங்க. இங்க நம்ம சேர்ந்து நம்ம செயல்பட்டாதான் நம்ம வெற்றி பெற முடியும். ஸோ உங்களுக்கு அதிகபட்சமா 21 தொகுதிகள் வரைக்கும் தர்றோம். ஸோ அதற்கு மேல எதிர்பார்க்காதீங்க. ராஜ்யசபா சீட் வேணா ஒரு சீட் தர்றோம். மற்றபடி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. இல்ல அதையும் மீறி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வேற இடம் இருந்ததுன்னா பாருங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் மாணிக்கம் தாக்கூர் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நடவடிக்கை இல்லைன்னா கூப்பிட்டு கண்டிக்கவாது செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியா திமுக கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங்ல யாருக்கு எவ்வளவு எண்ணிக்கை அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இன்னமும் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாடு திமுக கூட தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் பேசுவதை நிறுத்தி இருந்தாலும் கூட்டணி அப்படின்றது இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. கடைசியில திமுக காங்கிரஸை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிகிறது. திமுகவை தாண்டி காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுதைய சூழல் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு பக்கத்துல டிடிவி தினகரன் நாங்க கூட்டணிக்கு பாஜக கூட தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பக்கத்துல கள்ள தூக்கி எறிகிறாரு. ஸோ இப்படியா கூட்டணிகள் செட்டில்டான மாதிரி தெரிஞ்சாலும் சீட் ஷேரிங்ல தீராத பிரச்சனைகள் நீண்டுட்டு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.